ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் இருக்கிற தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அந்த யூனிட்டுக்கான புக் பேக் கொஷின்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். எந்த ஆண்டில் சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னா 1969. யார் பெயர் மாற்றம் செஞ்சாங்க அப்படின்னா CN அண்ணாதுரை அவர்கள் தான் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் கொஷின், சென்னை வாழ் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 1852. அதன் நிறுவனவர் யாருன்னா கஜுலு லக்ஷ்மி நரசு அப்படிங்கிறவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தில் குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா ராஜாஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்னை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னா 1857. இந்த பெருங்கழகம் நடந்ததுல, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகம் இந்தியாவின் எத்தனையாவது பெரிய மாநிலமாக உள்ளது அப்படின்னா 7வது பெரிய மாநிலம். நெக்ஸ்ட், நீதி கட்சியின் முதல் தலைவர் யார் அப்படின்னா சுப்புராயலு அப்படிங்கிறவர் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், வைக்கம் வீரர் என அழைக்கப்படும் தலைவர் யார்னா ஈவேரா பெரியார். நெக்ஸ்ட், தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஈவேரா பெரியார் தான். நெக்ஸ்ட் இந்தி எதிர்ப்பு போராட்டம் எப்ப நடந்ததுன்னா 1937. திமுகவின் தோற்றம் 1949. மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956. இரட்டை ஆட்சி 1919. ஸோ மார்க் பண்ணோம் அப்படின்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்னது 1937. திமுகவின் தோற்றம் 1949. மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956. இரட்டை ஆட்சி 1919. ஓகேவா? 2143 அதுதான் ஆன்சரு. 2143ன்றது இங்கே இல்லை. இந்திய போராட்டம் எத்தனையாவதா இருக்கு? செகண்டு. ஸோ 2, 1. அடுத்து தேர்டு மாநில மறுசீரமைப்பு சட்டம் 4th ஆப்ஷனாக இருக்குது. ஆனால் இங்கே ஆப்ஷன் எதுவுமே அப்படி இல்லை. ஆனால் இதுதான் கரெக்டான ஆன்சர், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், கீழ்கண்டவற்றுள் யார் பிராமணர் அல்லாதோர் கூட்டறிக்கையினை வெளியிடாதவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் இருக்க 3 பேருமே வெளியிட்டவங்க தான். வெளியிடாதவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பனகல் ராஜா அப்படிங்கிறவர் தான். நெக்ஸ்ட் கொஷின், தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு பிற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா நீதி கட்சி அப்படின்னு அழைக்கப்பட்டது. நீதி கட்சி திரும்ப திராவிடர் கழகம் நேம் சேஞ்ச் பண்ணுவாங்க. திராவிடர் கழகம்ங்கிறது திராவிட முன்னேற்ற கழகமா அண்ணாதுரை அதுல இருந்து பிரிஞ்சு வந்துருவாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 12th கொஸ்டின், 1957. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 1957 பொதுத் தேர்தலில் குளித்தலையில் வெற்றி பெற்று தமிழக சட்டமன்றத்தில் உறுப்பினராக கருணாநிதி நுழைந்தார். இது கரெக்ட். ஓகேவா? இது என்னதுன்னா சரி. கருணாநிதி தமிழக முதலமைச்சர் ஆனார். இது தனியா பார்க்கும்போது சரி, அவர் முதலமைச்சர் ஆனார். ஆனா எப்போ முதலமைச்சர் ஆனார்? 1957 ஆனாரானா அது கிடையாது. 1969க்கு அப்புறம் தான் கருணாநிதி முதலமைச்சர் ஆனார். 2 கூற்றும் தனித்தனியா சரிதான். ஆனா இதுக்கான விளக்கம் இது கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஈவேரா ராமசாமி பெரியார் இயக்கத்தை தொடங்கினார். கரெக்ட். சுயமரியாதை இயக்கம் என்பது பிராமணர் அல்லாத ஜாதிகள் சமமான மனித உரிமைகளால் பெறும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட இயக்கமாகும். இதுவும் கரெக்ட் தான். ஆனா இதுக்கான சரியான விளக்கம் இது கிடையாது. சரியா? ஸோ இதுக்கும் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இது என்னன்னா இந்த யூனிட்டுக்கான புக் பேக் கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு. எக்ஸ்பிளனேஷன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.